ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு 3 மொபைல் சேல்ஸ்க்காண்டி வந்திருக்கு. ஸோ 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டேப். இதில் இது வந்து எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 14 எம்ஐ 14ல் வந்து உங்களுக்கு வந்து 5G மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு மாதம் தான் ஆகுது. இதை கழட்டு பாரு. வாங்கி ஒரு மாதம் தான் ஆகுது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வச்சுருக்காப்புல. கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு பில்லு இருக்குது அவங்கக்கிட்ட. 70,000 ரூபாய்க்கு ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு அவர். வாங்கி ஒரு மாதம் கூட அவர் யூஸ் பண்ணலன்றார். யாருக்கோ கிஃப்ட்டு கொடுக்குறதுக்காக வாங்கின மொபைலு நான் யூஸே பண்ணல, அப்படியே புதுசாகவே வச்சுருக்கேன், உங்களுக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. 69,900 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எவ்வளோ அடக்கமாகுதுன்னா, அவருக்கு வந்து 20,000 ரூபா லாஸ் பண்ணுறாரு. 50,000 ரூபா கனெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கிட்ட லாஸ், 20,000 ரூபாய்க்கு மேலே லாஸு. உங்களுக்கு புது மொபைலு வாங்கி 1 மந்த்து தான் ஆகுது. பில்லை காமிச்சிட்டோமா? டேட்லாம் காமிச்சோமா? டேட் கரெக்டாக இருக்கா பார்த்துக்க ஒருக்கா. டேட் எப்போ வாங்கியிருக்காரு? ஜூன் 24. ஜூன் 24னா ஒரு மாதம் தான் ஆகுதுல்ல. ஜூலை ஆகஸ்ட் ஆயிடுச்சுல்ல. இது போன மாதம் வாங்கியிருக்காரு. ஓகே, அதான் ஜூலை அதான் ஒரு மாதம் தான், கரெக்டு தான். ஸோ இது ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 GB ரேம், 512 GB இது, 512 GB இது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 21,000 ரூபாய்க்கு மேலே லாஸு. வாங்கி ஒரு மாதம் தான் ஆகுது. ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச் கிடையாது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசாக, ஸோ செம தெளிவாக இருக்குது. ஒரு நியூ மொபைல் நம்ம வாங்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 20,000 ரூபா லாஸ் ஆகி தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கோம். இவர்கிட்ட வாங்கணும்னா இப்போ இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா கெயின். எந்த ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபரோ ஃபைனான்ஸ்லாம் எடுக்கலாம். ரெடி கேஷ் கொடுத்துருக்காப்புல. இப்போ விற்கிறாப்புல, அவ்வளோதான். சரியா, இதை வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 14 ப்ரோ மேக்ஸு 256 GB இன்பில்டு உள்ள ஒரு தரமான மொபைலை காமிக்கிறோம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 64,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. 64,000 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த இஷ்யூமே இல்லை. பேட்ரி கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. ஸோ 100% இருக்குது. மொபைலுக்கு வாரண்டி கிடையாது, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா டெமோவில் இருந்தது. பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக் டோர் சேஞ்சு தானே, பேக் டோர் சேஞ்சுடு. பேட்டரி சேஞ்சுடுன்னு சொல்ல முடியாது, பேட்டரி சேஞ்சுடா. அப்படியா? 100% ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்கதா சொல்கிறாப்புல. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூமே. இப்போ நம்ம ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கினோம்னா அதுலேயே காமிச்சிரும் என்ன இஷ்யூ, என்ன இதுன்னு. இதில் எதுவுமே காட்டல, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பேட்ரி ஹெல்த்தும் 100 காட்டுது. 256 GB ஸ்டோரேஜு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. பேக் டோர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா ஆன் பண்ணி காட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு புது ஃபோனு 14 ப்ரோ மேக்ஸ் நம்ம வாங்க போனால் உங்களுக்கே தெரியும் 1.20 இருக்குது புதுசு. 1,20,000 ரூபா இருக்கா? எவ்வளோ இருக்கு இப்போ? இவரே வந்து 14 ப்ரோ மேக்ஸ் தான் வாங்கியிருக்காப்ல. 80,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்ல. சரியா, தம்பியே வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸு. பேட்டரி ஹெல்த் எவ்வளோ? 84 தான் இருக்குது. இதையே 80,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்ல. 512 GB இது. 512 256 இது. சாரி 256. இதுதான் 512. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256, 12 GB ரேம், 256. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச் கிடையாது. ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா டக்குன்னு முடிச்சிருங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளோப்பா சொன்னோம்? 64,000 ரூபா. இந்த சாம்சங் டேப்லெட் இது 6,300 சொல்லி கொடுக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 GB ரேமு, 32 GB. இது சாம்சங்கில் டேப் ஏன்னு போட்டிருக்கு. இது ஓப்பன் பண்ணுவேன். பார்த்து கீழே விழுந்துருக்கு.
இதாடா எடுறா இதா. டேப் சைஸ் பெருசுங்க. மைக்ரோ மெமரி கார்டு போட்டுக்கலாம். சிம் கார்டு போட முடியாதோ பாரு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6300 ரூபா, 6300. ஸோ உங்களுக்கு வாங்க ஐடியா இருக்கா பாருங்க. 3 மொபைல் போட்டிருக்கோம், எது வேணும் பார்த்து